ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பேக்கெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், குட்டிஸுங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல மைதா எடுத்துக்கலாம். மைதா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதோடைய அளவு 150 கிராம் இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான உப்பை போட்டு முதல்ல பிசறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா இது மாவோட பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவை டைட்டாக பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணியை மொத்தமாக சேர்த்து பிசறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சேருங்க. அப்போ தான் நம்ம டைட்டாக பிசைஞ்சு எடுக்கிற அந்த பக்குவம் தெரியும் நமக்கு. இதை நீங்கள் கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம், டேஸ்ட் வேறுபடும். இப்போ நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா விட்டோம். நான் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். பொட்டேட்டோவில் ஒரு 1/2 உப்பு சேர்த்து தான் நான் பாயில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா சேர்த்துருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு ஊறி இருக்காங்கிறது பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது. குட்டி குட்டி உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் வேணாம், இந்த சைஸ் பிடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை தேய்ச்சி எடுத்துவோம். மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துருங்க, திக்காக வேண்டாம். பொட்டேட்டோ மசாலாவில் சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா சில்லி பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ கூட வேறு வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, காலிஃப்ளவர் எதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொன்றையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக செய்யாமல் இந்த மாதிரி ஸ்டஃப்போடு செஞ்சிங்கன்னா டைமிங் ரொம்பவே கம்மியாக எடுக்கும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்த மாவில் நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 போல் கீரல் போட்டுக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கிட்டவே கீரல் போட்டுட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொன்று தேய்ச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஸ்டஃப்பை அதுக்குள்ளார வச்சுருவோம். 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் மசாலாவை வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். மசாலாவை வச்சுட்டு லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை சுற்றி கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மசாலா சுற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சியாச்சு. இப்போ பக்கத்தில் தேய்ச்சி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷீட் எடுத்து இதுக்கு மேலே அப்படியே மூடி விட போகிறோம். இப்போ தண்ணி தொட்ட இடத்துல அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளாஸோ அப்படி இல்லைனா டிஃபன் பாக்ஸோட மூடி இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம மசாலா வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு உள்ள மூடி எடுத்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த ஷேப்புக்கு இதை எடுத்துடலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த மாவை அப்படியே எடுத்துருங்க. இப்போ அப்படியே எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேன் ஹீட் பண்ணி அதில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இது இருக்கட்டும். கடாய் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூனுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஆயிலிங்காக இருக்கக்கூடாது. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற மாதிரி வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப ஆயிலாக இருக்கும். இப்போ இதை ஒன்றுன்னா போட்டு எடுத்துடலாம். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வேணாம். இந்த ஸ்டஃப் வெந்து வர இந்த 2 ஸ்பூன் எண்ணெய் சரியாக இருக்கும். இதுக்கு மேலே எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 1 சைடு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உள்ள மசாலா இருக்கிறதுனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா குக் ஆகி வரும். அதுக்காக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி விட்டு இந்த பக்கமும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆன பிறகு இதை எடுத்துட வேண்டியதுதான். 2 பக்கம் பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. இதை எடுத்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.